Hi friends, welcome back to Deekshu Samayal. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல ரொம்ப ஹெல்த்தியான பீட்ரூட் சப்பாத்தி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி தீக்ஷு சமையல் உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. கூடவே ரெட் கலர் பட்டன்ல ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க. அதில் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. அதில் ஆளுங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. நான் இன்னைக்கு 1 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். ஒரு பீட்ரூட்டை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். தேவையான அளவு உப்பு எடுத்திருக்கேன். இப்போ ஒரு மிக்சர் ஜாரில் பீட்ரூட் கட் பண்ணி வச்சுருந்த பீட்ரூட் எல்லாத்தையும் அதில் போட்டுக்கலாம். போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிட்டு இருந்தாலும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிக்குங்க. இப்போ அதை ஒரு வடிகட்டி வச்சு வடிச்சுக்கலாம். அதோட பீட்ரூட் சக்கை தனியாகவும் தண்ணி தனியாகவும் எடுத்துக்கலாம். இந்த தண்ணியை நம்ம கொஞ்சம் சூடு பண்ணிக்கலாம். ஏன்னா நம்மளோட சப்பாத்தி நம்ம உடனே செய்ய போகிறோம். அதனால சாஃப்டாக வர்றதுக்காக கொஞ்சம் தண்ணி சூடு பண்ணிக்கலாம். நான் சூடு பண்ணிட்டு வந்துட்டேன். இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். அதில் 1 கப் கோதுமை மாவு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த பீட்ரூட் சக்கையிலேருந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். ஹீமோகுளோபின் கம்மியாக உள்ளவங்க இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேன். அப்புறம் பார்த்துட்டு போட்டுக்கலாம் பத்தலைன்னா. நம்ம இன்னைக்கு பீட்ரூட் தண்ணி வச்சு தான் நம்ம மாவு பிசைய போகிறோம். எப்போதுமே நம்ம நார்மலாக சப்பாத்தி செய்கிறப்ப கொஞ்சம் சுடுதண்ணி வச்சு மாவு பிசைஞ்சோன்னா சப்பாத்தி சாஃப்டாக இருக்கும். பாருங்கள், நான் அந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மாவு பிசைஞ்சுக்க போகிறேன். ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சுக்கலாம். ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சுக்கலாம் நம்ம. இப்போ நம்ம மாவு ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாம். நான் பாதி ரெடி பண்ணிவிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி மாவை பிசைஞ்சுக்கலாம். இது இன்னமும் கொஞ்சம் நல்லா பிசைஞ்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி மாவு பிசைஞ்சிட்டு இந்த அளவில் சாஃப்டாக இருக்கணும். இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். மாவு காயாமல் இருக்கிறதுக்காக. உங்களுக்கு எண்ணெய் வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ அந்த மாவு எண்ணெய் ஊற்றணும் இல்லையா, அந்த எண்ணெய் எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா பெரட்டி விட்டுக்கலாம். பெரட்டிட்டு நம்மளோட கவுண்டர் டாப்பில் வச்சு இந்த மாவை நல்லா தேய்ச்சிக்கலாம். நீங்கள் நிறைய விதமாக சப்பாத்தி சாப்பிட்ருப்பீங்க. அடிக்கடி சப்பாத்தி செய்கிறவங்களா இருந்தால் ஒரு டெய்லி சப்பாத்தி போர் அடிச்சிடும் நம்மளுக்கு. அந்த மாதிரி விதவிதமாக ஹெல்த்தியாக கூட நம்ம செஞ்சு சாப்பிட்லாம். வெஜிடபிள்ஸ்லாம் இந்த மாதிரி நம்ம சேர்த்து கூட நம்ம சாப்பிட்டுக்கலாம். பீட்ரூட் பிடிக்காத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி சப்பாத்திலோ இது எதுலையாவது ஒன்றில் சேர்த்து நம்ம கொடுக்க இது ஒரு நல்ல ஐடியாவாக இருக்கும். இந்த மாதிரி மாவை திரட்டிட்டு நம்ம இப்போ நைஃப் எடுத்து பீஸ் போட்டுக்கலாம். எனக்கு இந்த மாவுக்கு எனக்கு 8 சப்பாத்தி வந்தது. மீடியம் சைஸ் சப்பாத்தி தான், 8 சப்பாத்தி வந்தது. இதை இப்போ நல்லா பால் மாதிரி செஞ்சு ஒரு மிக்சிங் பவுலில் போட்டுக்கலாம். நல்லா உருட்டிக்கலாம். நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வெயிட் லாஸ் பண்ணுறவங்கலாம் அடிக்கடி சப்பாத்தி சாப்பிடுவாங்க இல்லையா, அவங்க இந்த மாதிரி கூட சப்பாத்தி எடுத்துக்கலாம். நம்மளுக்கு உடம்புக்கும் ஹெல்த்தி. இப்போ இந்த சப்பாத்தியில் நான் சப்பாத்தி கல்லில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கிறேன். மாவு போட்டு நம்ம சப்பாத்தி திரட்டினோன்னா அங்கங்கே கொஞ்சம் வெள்ளை வெள்ளையாக இருக்கும், பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. அதனால தான் நான் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். உங்களுக்கு எண்ணெய் வேணான்னா நீங்கள் மாவு போட்டு கூட சப்பாத்தி திரட்டிக்கலாம். நான் எண்ணெய் ஊற்றி சப்பாத்தி திரட்டிக்க போகிறேன் மாவு தொடாமல். பாருங்கள், இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது பாருங்கள். நம்ம மாவை ஊற வைக்கவே கூட இல்லை, உடனே பிசைஞ்ச உடனே சப்பாத்தி ரெடி பண்ணிட்டோம். எவ்வளோ சாஃப்டாக எவ்வளோ அழகாக திரட்ட வருது பாருங்கள் மாவு. இது மாதிரி நீங்கள் ஒரு தடவை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்க. இது ஒரு நல்ல வெயிட் லாஸ் ரெசிபி கூட. நம்மளுக்கு வெயிட் லாஸ் ஆன மாதிரி இருக்கும் சப்பாத்தி சாப்பிட்டா. அதே சமயம் நம்மளுக்கு ஹீமோகுளோபின் இன்க்ரீஸ் ஆன மாதிரி இருக்கும். 2 in 1 மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இந்த சப்பாத்தி. இப்போ சப்பாத்தி தேய்ச்சிக்கலாம். உங்களுக்கு ரவுண்ட் ஷேப்பில் வேணும்னா ஏதாச்சும் ஒரு பாக்ஸோட மூடியை வச்சு ரவுண்டாக நீங்கள் கட் பண்ணிக்கலாம். நான் இப்படியே தான் போட்டுக்க போகிறேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி தோசை தவா வச்சுட்டேன். தோசை தவா நல்லா காஞ்சிருச்சு. அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். உங்களுக்கு எண்ணெய் வேணான்னு நீங்கள் நெய் ஊற்றிக்குங்க. நெய் பட்டர் எது வேணால் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம தேய்ச்சி வச்சுருந்த சப்பாத்தியை அதில் போட்டுக்கலாம். நல்லா சப்பாத்தியை திருப்பி போட்டு நல்லா 2 சைடு கலர் வர்ற மாதிரி வேக வச்சுக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வைங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா சப்பாத்தி சீக்கிரம் கருகிடும். சப்பாத்தி சாப்பிட்றதுக்கும் ரொம்ப ஹார்டாக இருக்கும்.
இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சப்பாத்தி. பாருங்க, ஒரு சைட் கொஞ்சம் கலர் மாறி இருக்கு. நான் திருப்பி போட்டுக்கிறேன். அடுத்த சைட்டு வேகட்டும். நம்மளோட மாவு சாஃப்டாக இருந்தால் சப்பாத்தி நல்லா எலும்பி புஃப்னு வரும் ஒரு மாதிரி. பாருங்க, அந்த ஓரத்துலலாம் புஃப்னு வருது பாருங்க. நம்ம மாவு சாஃப்டாக இருந்தால் தான் இந்த மாதிரியெல்லாம் வரும். நான் இன்னைக்கு சப்பாத்தி கூட தயிர் தான் வச்சு சாப்பிட போகிறேன். நீங்கள் வேணும்னா குருமா இல்லை தக்காளி தொக்கு, உருளைக்கிழங்கு மசாலா, சென்னா மசாலா எது வேணால் கூட சாப்பிட்லாம். நான் இன்னைக்கு சிம்பிளாக தயிர் தான் வச்சுருக்கேன் சாப்பிட்றதுக்கு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பக்கம் நல்லா கலர் ஆயிடுச்சு. இதே மாதிரி அடுத்த பக்கமும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்க, நம்ம பீட்ரூட் சப்பாத்தி ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. தொடர்ந்து நம்ம சேனல் சப்போர்ட் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். கீழே இன்ஸ்டாகிராமோட ஐடி கொடுக்குறேன். அதிலே எங்களை ஃபாலோ பண்ணி அதில் எங்களுக்கு சப்போர்ட் கொடுங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு அடுத்த சப்பாத்தி இது மாதிரி நம்ம போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சைடே நம்ம சப்பாத்தி ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாது. திருப்பி போட்டு தான் நம்ம வேக வைக்கணும். அப்போ தான் சப்பாத்தி சாஃப்டாக இருக்கும். இப்போ இன்னொரு சப்பாத்தி போட்டுக்கலாம். இந்த சப்பாத்தி அதே மாதிரி கொஞ்சம் எண்ணெயோ நெய்யோ ஊற்றிக்கலாம். நான் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். உங்கள்கிட்ட இந்த மாதிரி ப்ரஷ் இருந்ததுன்னா கூட நீங்கள் நல்லா இந்த ப்ரஷ்ஷை வச்சு எண்ணெய் எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி தேய்ச்சி விட்டுக்கலாம். இப்போ சப்பாத்தியை திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பக்கம் சப்பாத்தி லைட்டாக வெந்த பிறகு நான் திருப்பி போட்டுட்டேன். இதே மாதிரி திருப்பி போட்டு தான் நம்ம சப்பாத்தியை வேக வைக்கணும். அடுத்த சைடு கொஞ்சம் எண்ணெய் அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு எண்ணெய், நெய், பட்டர் எதுவுமே வேணாம் அப்படிங்கிற நினைக்கிறவங்க எதுவுமே ஊற்றாம கூட நம்ம சப்பாத்தி சாப்பிட்டுக்கலாம் ஹெல்த்தியாக. ஆயில், நெய், பட்டரெல்லாம் அவாய்ட் பண்ணுறவங்க அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிவிட்டு நம்ம நார்மல் சப்பாத்தி மாதிரியே போட்டு சாப்பிட்டுக்கலாம். பாருங்க, சப்பாத்தி எவ்வளோ புஃப்னு வருது பாருங்க, மாவு சாஃப்டாக இருக்கனால. இப்போ நம்மளோட சப்பாத்தியெல்லாம் ரெடி ஆகிட்டு ஃப்ரெண்ட்ஸ். கூடவே நல்ல கெட்டியான தயிர் ரெடி ஆயிருக்கு. வாங்க இது டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருந்ததுன்னு. பாருங்க, நான் சப்பாத்தியை கையில் பிக்கிறப்பவே தெரியும் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. இந்த சப்பாத்தி எடுத்து அந்த தயிரில் நல்லா டிப் பண்ணி சாப்பிட்டா அவ்வளோ அருமையாக அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். இது போல் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.